எல்லோருக்கும் வணக்கம். ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது, உங்கள்கிட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுகிறேன். இரவு வெட்டவெளி மனிதனாக பிறந்து பல்வேறுபட்ட துன்பங்களை அடைந்து கடவுள் நிலையை அடைந்தவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தியானத்துக்குள்ள ஒவ்வொரு செயலாக்கத்தையும் சொல்லியிருக்கிறோம். நீங்கள் நிறையா ஆலயங்களுக்கு சென்றிருப்பீங்க. நிறைய தமிழ்நாடுகளில் இந்தியாவுக்குள்ள நிறைய கோவில் தலங்களுக்கு, முக்கியமான வரலாறு மிக்க கோவில்களுக்கு நீங்கள் போயிருப்பீங்க. அங்கே அந்த கோவிலுடைய வரலாறில் இந்த நால்வர்கள் எழுதப்படுகின்ற பாடல்களை நீங்கள் நால்வர்கள் வந்திருக்கிறாங்க, இந்த நால்வர்கள் இங்கே பாடியிருக்கிறாங்க. அவர்கள் பாடல் பெற்ற ஸ்தலம் ரொம்ப விசேஷமானது என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னுடைய அனுபவத்தில் உயர்ந்த செயலாக்கத்தில் இந்த நால்வர்களை பற்றியும் திருஞான சம்பந்தரை பற்றியும் எமக்கு உணர்த்தப்பட்டது, நான் பார்க்கப்பட்டதை நான் உங்களிடம் அப்படியே சொல்கிறேன். ஒரு மனிதன் தியானத்துக்குள்ள உள்ளே ஒரு முழு நிலையையும் முழு செயலாக்கத்தையும் பல்வேறுபட்ட தன்மைகள் கொண்ட ஆற்றல்களை உள்ளடக்கி ஒவ்வொரு செயலாக கடந்து வரும்போது மிகப்பெரிய செயலாக்கத்தை அவனால் உருவாக்க முடியும். அப்படி ஒரு செயலும் கடந்து வரும்போது இந்த தொண்டை பகுதியை தாண்டும் போது உள்நாக்குக்குள்ளேயும் உள்நாக்கிலிருந்து உச்சிக்குழி வரையும் ஒரு செயலாக்கத்துக்குள்ளேயே திருஞான சம்பந்தர் அப்படிங்கிற அந்த செயலாக்கத்துக்குள் வாக்கு அந்த செயல் சித்தியாக போகும். ஒரு மனிதனுடைய செயலுக்குள் இந்த திருஞான சம்பந்தரே அங்கு அமர்ந்து கொள்வார். அவன் பேசுகின்ற பேச்சில் ஒரு இடத்தில் கூட எந்த பிழையும் இல்லாமல் அது அப்படியே இறைத்தன்மையாக சேரும். இந்த திருஞான சம்பந்தர் என்பது உள்ளே ஒரு மனிதன் அடைந்த நிலையில் உள்ளே திருஞான சம்பந்தர் அமர்ந்திருப்பது என்று பொருள். இந்த திருஞான சம்பந்தர் என்பது பொய்யே உரைக்காதவர் என்றும் பொருள். இந்த நால்வர்கள் முக்கியமான செயல்வே பொய் உரைக்க தெரியாதவர்கள். எழுத்திலும் சரி பேச்சிலும் சரி அவர்கள் எல்லா செயலும் பொய்யே உரைக்காதவர்கள். அவர்களை வெளியிருந்து பார்ப்பதோட அவர்கள் ஒரு நிலையை அடைந்தவனுக்கு அவன் இறைத்தன்மையில் பேசுவது பாடுவது அவன் எது சொன்னாலும் அது எல்லாம் திருஞான சம்பந்தராகவே அவன் மாறி இருக்கிறான் என்றுதான் பொருள். அதைதான் ஒருவன் திருஞான சம்பந்தராக மாற வேண்டும் என்றால் நீலகண்டன் என்று அவனை அழைப்பார்கள். அந்த நீலகண்டன் என்பதற்கு பொருள் என்ன என்று கேட்டால், நீலகண்டன் என்றால் பெரும் நிலையை ஒருவன் எட்டி அந்த தன்மையில் இருக்கின்ற ஜோதியை, அந்த ஆதி சிவன் என்று சொல்லக்கூடிய அந்த பொருளை எவன் ஒருவன் எட்டுகிறானோ, எவன் ஒருவன் நஞ்சை அறுத்து அந்த அமிர்தத்தை உண்மையான அமிர்தத்தை பருகிறானோ, ஆரம்பத்தில் வருகின்ற அந்த தொண்டைக்கு மேலே இருக்கின்ற இடத்தில் இருக்கின்ற அமுதம் என்று நீங்கள் கருதிவிட வேண்டாம். ஆரம்பத்தில் வருகிறது நஞ்சே அமிர்தம் போல் வரும். அது சில ஆண்டுகள் ஆகும் அந்த அமிர்தம் மாறுவதற்கு, சில செயல் தொடங்குவதற்கு. நஞ்சுக்கள் அமிர்தமாக வருவது போல் இருக்கும். அதை வைத்து கொண்டு நீங்கள் செய்துவிட இதுவே அமிர்தம் என்று சில பேர் நினைத்து விடுகிறார்கள். பல ஆண்டுகளாகும் அது சரியாகுவதற்கும், அது சரியான செயல் நடப்பதற்கும். ஏறத்தாழ கழுத்துக்கு மேலே தலையிலே பல ஆண்டுகள் தேவைப்படுகிறது இந்த நாடி நரம்புகளை சரி செய்வதற்கு. எமக்கே பல ஆண்டுகள் தேவைப்பட்டது, இன்னமும் தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது. கழுத்திற்கு மேலிருந்து ஒரு பணி நடப்பதற்கும் அந்த பணி செய்வதற்கும் பெரும் செயலாக நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ உடலில் ஒவ்வொரு இடங்களையும் கடப்பதற்கு, சில இடங்களை கடப்பதற்கு மாதங்கள் ஆகிறது, சில இடத்தை கடப்பதற்கு வருடங்கள் ஆகிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம் என்று நான் கருதுகிறேன். அந்த நீலகண்டனாக மாறும்போது, அந்த நீலத்தன்மைக்குள் ஒருவன் உருவாகின்ற போது அவன் ஒரு நல்ல பெரும் நிலைகளை அந்த நாடிகள் சேர்ந்து நல்ல தன்மையில் உருவாக்கப்பட்டவனுக்கு திருஞான சம்பந்தருடைய செயலாக்கம் அவனுக்கு சித்தியாகி போகிறது. அவன் போய் பேசினாலோ பாடினாலோ எது செய்தாலும் அங்கு இந்த நால்வருடைய செயலாக்கமாகவே விடுகிறது. அவன் பேசுவதும் அவன் சொல்வதும் அந்த நால்வர்களுடைய செயலாக இருக்கிறது. எத்தனையோ துறவிகள், எத்தனையோ யோகிகள் பேசப்பட்டது, அவர்கள் நடக்கப்பட்டது, எல்லா செயலும் இப்படித்தான் உள்ளிருந்து செயல்படுகிறது. நீங்கள் எப்பொழுதும்
ஒரே ஒரு திருஞான சம்பந்தர் ஒரே ஒரு நால்வர் அல்ல, எத்தனையோ பேர் இந்த நிலை அடைந்தவர்கள் நால்வராக இருந்திருக்கிறார்கள். எத்தனையோ பேர் பெரும் உயர்ந்த நிலை அடைந்தவர்கள் அந்த திருஞான சம்பந்தராகவும் செயல்பட்டிருக்கிறார்கள். அதுதான் வாக்கு சித்தியாவது என்பது வேறு, அது ஒரு சித்து. ஆனால் திருஞான சம்பந்தரே வந்து குடியிருப்பது, திருஞான சம்பந்தராகவே மாறுவது, சிவனாகவே மாறுவது, ஆதிசக்தியாகவே மாறுவது என்பது சித்து அல்ல, ஒரிஜினல். அது நிஜத்தன்மை. அது உள்ளுக்குள்ள நடக்கப்பட்டிருக்கின்ற, தியானத்தால் நடக்கப்பட்டிருக்கின்ற மாற்றம் என்று பொருள். ஒரு தற்காலிகத்துக்கு ஒருவன் ஒரு சித்தை பெற்று அவனுக்கு வாக்கு சித்து, அவன் சொல்வது பலிப்பது, அவனை பார்க்கும்போது பரவசம் அடைவது, நிறைய செயல்கள் தெரிவது, அவனுக்கு காட்சி தெரிவது, சில கோவில்களில் சில அம்பாள்கள் சில செயல்கள் அவனுக்கு உணர்த்தப்படுவது, இங்கே போ, இங்கே வா, இங்கே உட்காரு, இந்த செயல் செய் என்பதெல்லாம் ஒரு தற்காலிகமாக செயலாக்கத்தான் தான் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்க்கிறேன். ஒருவனுக்கு தானாக உள்ளே நிகழ்ந்தால் அது அங்கே என்ன ஆகும்? மாணிக்கவாசகன் அங்கு பார்த்தது, தன்னுடைய குருவாக பார்த்தது, ஒரு செயலை பார்த்து அவன் ஆசீர்வாதம் செய்தது நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். சிவன் அந்த மரத்தில் அமர்ந்து ஒரு செயல், அப்படி ஒரு செயலாக்கம் உடலுக்குள் இருப்பதை என்பதை மறந்து விடாதீர்கள். உடலுக்குள்ளே இந்த கல்லால மரம் என்பதை எதை அழைக்கிறார்கள் என்பதை, முதுகு தண்டை இந்த மரமாக அழைக்கிறார்கள் என்பது பல பேருக்கு தெரியவில்லை. நான் கல்லால மரத்தை சொல்லிவிட்டேன் என்பதற்காக நிறைய பேர் கல்லால மரத்தை வெளியிலே தேடிக்கொண்டு அலைகிறார்கள். அவர்களை நினைத்து நான் என்ன சொல்வது, என்ன செய்வது, எதை எப்படி சொல்வது? இந்த முதுகு தண்டையை தான் ஒரு மனிதனுக்கு மரமாக சொல்லப்படுகிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு இங்கு யாரும் இல்லை. யாரிடம் சொல்வது, யாரிடம் பேசுவது? பித்து பிடித்து அலைகின்றவர்களிடம் நாம் போய் என்ன சொல்வது? எதை தின்னால் சரியாகும் என்றால் இவர்களுக்கு நான் என்ன செய்வது? தினந்தோறும் பிறண்ட துவையலா நான் அரைத்து கொடுக்க முடியும்? பித்து தெளிவதற்கு நான் என்ன செய்வதற்கு? இங்கு பல்வேறுபட்ட பித்து பிடித்த மானிட கூட்டம் சுத்தி கொண்டு இருக்கும் போது எப்படி நிஜத்தை அறிய முடியும்? எப்படி உண்மையை அறிய முடியும்? தனக்குள்ள இருக்கின்ற பித்தை சரி செய்தால் அதற்கப்புறம் சித்தும் சரியாகி அப்புறம் தெளிவான ஒரு செயலாக்கம் வரும். பித்து பிடித்தவனுக்கு என்ன தெரியும்? என்ன செயலாக்கம் புரியும்? எதை அறிவான்? எதை செயலாக்கமாக உணர்வான்? அப்போ இந்த முதுகு தண்டுக்குள் இருக்கின்ற பெரிய செயலாக்கத்துக்குள் இருக்கின்ற அந்த தலைப்பகுதியின்ற பின்பகுதியிலே ஒரு செயல் நிகழ்த்தப்பட்டு அங்கு சிவனாக அங்கு ஒரு செயல் நடக்கும்போது மாணிக்கவாசகன் என்பது நிலை குலைந்து போய் குருநாதரை கண்டது போல் அவன் அங்கேயே அப்படியே உறைந்து போனான். மாணிக்கவாசகன் மனித தன்மை அறுத்து போய் அங்கு அவனுக்கு ஆன்ம தரிசனம் கிடைக்கப்பட்டு ஆன்மாவாக இருக்கப்பட்டு, நீ குதிரை வாங்க வரல, கழுதை வாங்க வரல, பொங்கல் திங்க வரல, இட்லி திங்க வரல, நீ இந்த மன்னனுக்கு சேவை செய்ய வரவில்லை, இங்கு பெரிய செயலாக்கத்தை செய்ய வந்தவனடா, மறந்துவிட்டு இப்படி ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறாயே, இங்கு நீ ஒரு ஆலயத்தை எழுப்பு, நீ ஒரு வரலாறை படை, இங்கு ஒரு செயலாக்கத்தை செய், இங்கு உனக்கு ஒரு பெரிய செயல் காத்திருக்கதா என்பது அங்க சிவன் தன்மையை அங்கு அந்த நாடியில் போய் அவன் கண்டதனால் அங்கு சிவனுடைய செயலாக்கத்தை உணர்ந்தான். அந்த செயலை செய்தான். அந்த செயல் உள்ளிருந்து நிகழப்பட்டதனால்தான் அப்படி ஒரு செயலாக அவனுக்கு காணப்பட்டது. நாம் இருக்கிறோம், பார்வதி தேவியையோ சிவனையோ தினந்தோறும் வெளியில் கண்டு கொண்டிருப்பதில்லை. இந்த நாடியில் உள்ளே இருக்கின்ற செயல் மாற்றம் அடையும் போது அது பார்வதி தேவியாக மாறி பெண்ணாக நாம் நிற்கிறோம். அது சிவன் நாடி மாறும்போது அது சிவனாக நிற்கிறோம். அது மாறாத பட்சம் வரை நம் என்ன நிலை நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதோ, எது கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அங்கே தான் நிற்க முடியும். ஒவ்வொரு யோகிக்கும் இதுதான் செயல். இதுதான் பச்சளம் குழந்தைக்கு சொல்வது போல் எல்லோரும் சொல்லியிருப்பது, ஒரு செயல் உள்ளிருந்து அந்த நாடி நரம்புகளிலிருந்து தானாக நிகழப்பட்டாலே இறைத்தன்மை என்பது, இறை காட்சி என்பது, இறையோடைய பொருள் என்பது, இறையோட நிஜம் என்பது, இறை என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகள் ஒரு மனிதனுக்கு கிட்டப்படும். ஒரு மனிதன் மேம்படுவதற்காக, ஒரு மனிதன் முன்னேறுவதற்காக, ஒரு மனிதன் உயர்ந்த இடத்துக்கு வருவதற்காக ஒரு செயலாக்கமாக தான் வெளிமுகமாக காட்டப்படுகின்ற கோவில்களோ செயலாக்கங்களோ இருக்கப்படுகிறது. ஒரு மனிதன் நீண்ட நெடிய நாட்கள் வந்து பெரும் அனுபவம் பெற்றவன் ஒரு இடத்தில் அமர்ந்திருந்து
அங்கு தவம் செய்த இடத்தையே கோவிலாக மாற்றி வைத்திருப்பது என்பதை அறிய மறுக்கிறார்கள், தெரிய மறுக்கிறார்கள், புரிய மறுக்கிறார்கள். ஏதோ ஒரு சித்தாந்தத்தை பனார்த்தி கொண்டே சுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இதை இவர்களை மாற்றுவதற்காக பாத்திரத்தை விலக்கி விலக்கி கவுத்து வைத்திருந்தால் திருப்பியும் அடிப்பிடிக்க வைத்து விடுகிறார்கள். இவர்களை என்ன செய்வது? எப்படி சரி செய்வது? எப்படி மாற்றுவது? நம் ஒரு அனுபவம் பெற்றிருக்கிறோம். ஒரு இடத்தில் உட்கார்ந்து இப்போ ஒரு பணி செய்கிறோம். இதே இடத்தில் இருந்தால் நாளை இதே இடம் கோவிலாக மாறும். இங்கு ஒரு செயல் நடக்கும், இங்கு ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். இதுதான் விஷயம். ஒரு அனுபவம் பெற்றவன் எங்கு அமர்ந்திருந்தாலும் அது கொஞ்ச காலம் கடந்து அமர்ந்து விட்டான் என்றால் அந்த இடத்துக்குள் மிகப்பெரிய சக்தி ஊடுருவிவிடும். அந்த இடத்துக்குள் ஒரு கோவிலை கட்டி வைத்தால் அந்த ஆற்றல், அந்த செயல் எத்தனையோ மக்களுக்கு பயன் உள்ளதாக இருக்கும். ஒரு நிழல் கூடை போல் அது பயனாக இருக்கும். மக்கள் வாழ்வியலில் அது ஒரு பெரிய பங்களிக்கும் என்பதற்காகத்தான் ஆலயத்தை தோற்றுவிக்கப்பட்டது. ஆலயத்துக்குள்ளே இவன் கதை சொல்லி கொண்டு, பாட்டு பாடிக்கொண்டு, துண்ணூரை பூசிக்கொண்டு, பொங்கலை தின்று கொண்டு ஏதோ என்னென்னமோ செய்து கொண்டிருக்கிறான். அங்கு என்ன வேலை அவனுக்கு கொடுக்கப்பட்டது? அவன் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறான்? எதற்காகத்தான் ஒரு செயல் உருவாக்கப்பட்டது என்பதை தெரியாமல் நம்மளிடமே நமக்கு நிறைய கதைகள் சொல்வதற்கு இங்கு நிறைய பேர் காத்திருக்கிறார்கள். இவர்களை என்ன செய்வது? எதை என்ன சொல்வது? நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நாவுக்கரசர் என்பவர் உள்ளே இருக்கிறார், எப்பொழுதும் இருக்கிறார், எல்லா சூழலிலும் இருக்கிறார். என்னிடம் வருகின்ற வார்த்தை திருஞான சம்பந்தரே எனக்கு அளிக்கப்பட்ட வார்த்தை, திருஞான சம்பந்தரிடம் இருந்து பெறப்பட்ட வார்த்தையே நான் உங்களிடம் அளிக்கிறேன். இதற்கு திருஞான சம்பந்தரே உலகத்தில் இருக்கின்ற பேராற்றலே சாட்சியாக நிற்பார்கள். இதற்கு சாட்சி என்ன என்று கேட்டால் காலம் பதில் சொல்லும், நிஜம் பதில் சொல்லும். காலம் என்பது பொய் ஏதும் உரைப்பவனுக்கு காலம் வெகு காலம் அவனை உயர்த்தி பிடிப்பதில்லை. காலம் என்பது பொய் உரைப்பவனை எப்பொழுதும் காலத்தில் சேர்த்துக்கொள்வதில்லை. ஒரு நாள் அவனை சேற்றில் தூக்கி வீசி எறிந்துவிடும். அப்பொழுது தெரிந்து விடுவீர்கள். காலம் கடந்தும் இந்த நால்வர்கள் பேர் சொல்லிக் கொண்டிருப்பது என்றால் அவர்கள் எப்பொழுதும் காலமாக இருப்பதனால், நிஜமாக இருப்பதனால் தான். காலம் கடந்தும் பல்வேறுபட்ட சக்தி கொண்ட யோகிகள் நிற்கிறார்கள். இந்த யோகிகள் பொருள் என்பதும் இந்த யோகிகள் செயல் என்பதும் உள்ளே ஒரு பெரும் செயல் நடக்கப்படுகின்ற போது ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் இந்த பொன்னான உடலுக்குள் பெரும் சக்திகளும் பெரும் செயல்களும் இருக்கின்றன. இது எல்லாத்தையும் ஒரு ஜோதியாக, ஒரு செயலாக, ஒரு அணுவாக மாற்றிக்கொண்டு உடலே இல்லாமல் கூட வெளியே இருந்து ஒரு பெரும் பணிகளை செய்கிறான். இந்த நாடி நரம்புகள் எல்லாத்தையும் என்ன செய்கிறான்? ஒன்றாக ஒரு பாயை சுருட்டுவது போல், பாயை விரித்து தூங்குறோம் அல்லவா, ஒரு டயத்தில் இந்த பாயை சுருட்டுவது போல், மடிப்பது போல், அக்கிள் இந்த கையில் அக்களை தூக்கி பாயை வச்சுக்கிட்டு போகிற மாதிரி இந்த உடலையே சுருட்டி வச்சுக்கிட்டு ஒரு யோகி போய்கொண்டே இருப்பான். இதுதான் இந்த தியானத்தில் அவன் கற்ற பெரும் செயல். ஒரு உருண்டையாக, ஒரு கோழி உருண்டை மாதிரி கூட தன்னுடைய உடலையே தன்னுடைய செயலையே மாற்றி வைக்க முடியும் ஒரு யோகியால். ஒரு பளிங்கு குண்டு ஓடு கூட ஒரு உடலை ஒரு இடத்துக்குள்ளே தூக்கி போட்டுட்டு அவனால் போயிட முடியும். இதுதான் இந்த கலை, இந்த பேர் கலை சொல்கிற அதிசயம். இந்த அற்புதமான கலை சொல்லிக் கொடுக்கின்ற அற்புத செயலாக்கத்தை இதுதான். எத்தனையோ யோகிகள் இந்த வேலையை செய்திருக்கிறான், எத்தனையோ செயலாக்கங்கள் செய்திருக்கிறான். ஒரு பட்டாம்பூச்சியோட அளவு என்ன? நம்மளுடைய உடலே இவ்வளோ பெரிய உடல் இருக்குது. இந்த உடலுக்குள்ள சிறு வாசல் இருக்கிறது. ஒரு குண்டு ஊசி சைஸுக்கு தான் ஒரு வாசலே இருக்கிறது. அப்போ ஒரு பட்டாம்பூச்சியோட வாசல் எப்படி இருக்கும்? அதற்குள்ளே போய் ஒரு யோகி வசிக்கிறான் அப்படின்னா அவன் என்ன மாதிரி செயலாக்கத்தை மாற்றி வைத்து கொள்கிறான். எப்படி வேணாலும் தன்னை மாற்றி வைத்து கொள்ளக்கூடிய வல்லமை பெற்றவனாக ஒரு யோகி திகழ்கிறான். அந்த யோகிக்கு முழுமையான இந்த செயலெல்லாம் சித்தியாக வேண்டும். அதற்கு காலமும் நேரமும் ஒத்துழைக்க வேண்டும். நல்ல செயலாக்கங்கள் அமையும் பட்சத்தில் அவனுக்கு பிரபஞ்சம் என்ற பேராற்றல் அதற்கு எந்த தடையும் இல்லாமல் அவனுக்கு அமையும் பட்சத்தில், ஒரு அனுபவம் பெற்றவனுடைய அவன் இருக்கும் பட்சத்தில் அவனுக்கு எல்லாம் சித்தியாகிறது, எல்லாம் செயலாகிறது. அவன் அந்த முழுமையை உணர்ந்த போது பேரானந்தத்தை அனுபவிக்கிறான், பேரு செயலை உணர்கிறான். நாதம் ஒரு ஆணுக்கு விந்தாகவும் ஒரு பெண்ணுக்கு சுரோனிதமாகவும் இருக்கும்போது சாதாரணமாக இருக்கிறது. அது ஒரு நாள் நீங்கள் தியானத்தில் நமச்சிவாயமாக மாற வேண்டும்.
அதுதான் நமச்சிவாயமாக மாற வேண்டும். நமச்சிவாயம் என்பது பேர் ஒளியாக மாற வேண்டும். வெறும் தண்ணியாக இருக்கின்ற ஒரு செயல், தண்ணிக்குள்ளே உயிர் இருக்கிறது. எப்படி ஒரு தண்ணிக்குள்ளே ஒரு மீன் உயிரோடு இருக்கிறதோ அது போன்ற இந்த சுரோனிதத்திலையும் இந்த விந்தணுக்கள்லையும் லட்சக்கணக்கான உயிரணுக்கள் வருவதும் போவதுமாக இருக்கிறது. இதைதான் நமச்சிவாயம் என்று அழைத்தார்கள். இதைதான் ஒரு செயல் என்று பொருளாக மாற்றினார்கள். அருணகிரியோட உடல் கெட்டபோது இந்த நாதவிந்திலிருந்து தான் உடல் கெட்டது. அதே நாதவிந்தை நமச்சிவாயமாக மாற்றி அந்த உடலை பொன்னாக மாற்றினான் அருணகிரி. அருணகிரியோட உடல் வெறும் அந்த செயல், அந்த நாதவிந்து என்று சொல்லக்கூடிய ஒரு ஆணுக்கு நாதவிந்தும் ஒரு பெண்ணுக்கு சுரோனிதமும் இருக்கும்போது, அது சுரோனிதமாக பார்க்கும்போதும் நாதவிந்தாக பார்க்கும்போதும் காமமாக இருக்கும். அது என்று நமச்சிவாயமாக மாறுதோ அன்று பேரானந்தமாக மாறி போகும், அன்று ஆனந்தமாக மாறி போகும். அப்பொழுது கெட்டுப்போன உடலை, அழிவு போன உடலை, துன்பப்பட்ட உடலை, துயரப்பட்ட உடலை, பல்வேறுபட்ட அவமானத்தையும் இழப்புகளையும் சந்தித்த அருணகிரிக்கு அந்த நமச்சிவாயமாக அந்த இடத்தை மாற்றி அந்த பேர் ஒளியாக மாற்றின போது அவன் உடல் பொன்னிறமாக தோன்றியது. அவன் பெரும் செயலாக மாறியது. அவன் திருப்புகளை எழுதும்போது என்ன நடந்தது? முருகன் வந்து நாட்கள் ஓம் எழுதினான் என்றால் அதற்கு பொருள் என்ன என்றால், ஓம் என்றால் இந்த உலகம் என்று பொருள். அதற்குள் சொல்லப்பட்டது, நாவுக்கரசர்கள் உன் நாவில் வந்து இந்த நாடி சித்தியாகிவிடும். நாவுக்கரசர் என்று வருகிறார்களோ, இந்த நால்வர்கள் என்று ஒரு வாயில் ஒரு தொண்டையில் ஒரு செயல் கழுத்துக்கு மேன்று தோன்றி தலையில் அமர்கிறார்களோ, அன்று நீ பொய்யே உரைக்க மாட்டாய். உன் வாக்கு பிரபஞ்ச பேராற்றலாக மாறி போகும். இந்த வாக்கு சித்தி பெற்று இந்த வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் நாவுக்கரசருடைய வாக்கு அல்ல என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். தற்காலிகமாக, அதனால்தான் எப்பொழுதும் சொல்வேன், ஆரம்ப நிலையில் ஒருவனுக்கு சித்தியாக கூடாது, ஆரம்ப நிலையில் ஒருத்தனுக்கு சித்து வந்துவிடக்கூடாது, ஆரம்ப நிலையில் ஒருத்தனுக்கு உலகத்தில் நடப்பதை தெரிந்துவிடக்கூடாது. எனக்கு நடப்பதெல்லாம் தெரிகிறது, நான் இந்த உலகத்தில் நடப்பதை எழுதி வைக்கிறேன் என்று எத்தனையோ பேர் மழை வருவது, புயல் வருவது, உலகம் அழிவதெல்லாம் எழுதி வைத்தான். அதெல்லாம் ஆரம்பத்தில் சித்தாக எழுதி வைத்துவிட்டு அவன் ஒரு பெரிய உயர்ந்த செயலாக்கத்தை காணாமல் செத்து போனவன் எல்லாம் எவ்வளோ பேர் இருக்கிறான். அப்போ அருணகிரிக்கு இந்த நாட்கள் எதற்காக முருகன் எழுதப்பட்டதாக சொல்லப்பட்டது என்று கேட்டால், அது முருகன் என்ற செயல் அந்த கழுத்துக்கு மேலே தோன்றும் போதே முருகன் வந்து விடுவான். அப்போ அவனுக்கு அந்த நாக்கில் வரப்போகிறது யார் என்பதற்கு ஒரு செயலாக, ஒரு உலகமாக, இந்த உலகத்துக்கு உன்னதமான ஒரு பொருளும் இந்த உலகத்துக்கு முக்கியமான ஒரு அடையாளமாக அருணகிரி திகழ்வார். அருணகிரி என்பதும் இந்த உலகம் என்பதும் வேறல்ல. அந்த ஓமுக்குரியவனே அருணகிரி என்றால் அப்போ அருணகிரியே இந்த உலகம் என்பதை முருகன் சொல்ல நினைக்கிறார். அருணகிரியை நீங்கள் வெறும் அருணகிரி என்று பார்க்கிறீர்கள். அவர்தான் இந்த உலகத்தை ஆளக்கூடிய ஒரு முக்கியமான உன்னதம் பெற்ற ஒரு தலைவன் என்று நான் கருதுகிறேன். அதனால்தான் அருணகிரியை ஓம் என்று எழுதப்பட்டதற்கு முருகன் அந்த செயலை எதற்கு சொல்லப்பட்டதற்காக பொருள் என்றால், உலகமே நீங்கள்தான் அது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய இந்த காலம், இந்த உலகத்துக்கு உலகமே அறிந்து கொள்ளும். உலகமாக இருக்கின்ற நீங்களே மனித அவதாரம் எடுத்து இந்த வேலையை செய்ய வந்திருக்கிறீர்கள் என்று அந்த ஓம் சொல்லப்பட்டிருக்கின்ற செயல் அதற்குத்தான். ஓம் என்பது இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து செயலையும் உள்ளடக்கியது என்று பொருள். அண்ட சராசரத்தையும் உள்ளடக்கியதாக தான் அதை கருதப்படுகிறது. அப்போ அண்ட சராசரத்தையும் உள்ளடக்கியவர் தான் அருணகிரிநாதர் என்று பொருள். அருணகிரி என்பவர் இந்த உலகத்தில் உன்னதமான ஒரு பெரும் உச்சபட்ச பெற்ற ஒரு ஆள். ஒரு சாதாரண ஒரு பாடகர் அல்ல, ஒரு சாதாரண எழுத்தாளர் அல்ல. அருணகிரி என்பது இந்த உலகத்தில் உச்சம் பெற்றவர். அவர் எழுதப்பட்டிருக்கின்ற திருப்புகழில் இருக்கின்ற அனைத்து பாடலும் அது பாடல் அல்ல, அது பிரபஞ்சம், அது பிரபஞ்ச பேர் ஆற்றல். அவருக்குள் இருக்கின்ற எல்லா செயலும் இந்த நால்வர்களே உள்ளே நரம்புகளாக சித்தியாகி அந்த திருஞான சம்பந்தருடைய வார்த்தையே அங்கு எல்லாம் பதிவாயிருக்கிறது. அதனால்தான்
அந்த கழுத்துக்கு மேலே அந்த அந்த செயலாக்கங்கள் அதுவாக அது என்று மாறுகிறதோ அன்று ஒரு பெரும் உயர்ந்த நிலை கிடைத்துவிடும். அதனால்தான் ஒரு யோகியை நீங்கள் வெட்டினாலும் குத்தினாலும் எரித்தாலும் அவனுடைய ஜீவன் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதே போல அவனை எது செய்தாலும் அவனிடம் இருந்து போய் வராது. அவனை நீங்கள் எது செய்தாலும் அவனை கொன்றுவிட முடியாது. அவனை எது செய்தாலும் உங்களுக்குத்தான் விரயம், வீண் வீண் வீண். அவனை பிடித்து நீங்கள் ஜெயிலில் போட்டாலும் அவன் உடலில் சுற்றி குண்டுகள் வைத்தாலும் அது எது செய்தாலும் அவனுக்கு ஏது அழிவு? அவனை அழிக்கவே முடியாது. அவன் எந்த சூழலிலையும் எந்த செயலிலையும் இருக்க முடியாது. அவனே நினைத்தாலும் அருணகிரியை நினைத்தாலும் அவனால் பொய் உரைக்க முடியாது. அருணகிரியை நினைத்தாலும் அவனை ஏமாற்றிக் கொள்ள முடியாது. ஏன் என்று கேட்டால், உள்ளே எல்லாம் சித்தியாகி போனவனுக்கு, உள்ளே எல்லாம் சிவமாகி போனவனுக்கு, நாதவிந்து நமச்சிவாயமாக போனவனுக்கு மனித தோற்றமோ மனித செயலோ வந்து சேராதப்பா, வந்து சேராது. இதுதான் உண்மை, இதுதான் செயல். அந்த என்று ஒரு பெண்ணுக்கோ என்று ஒரு ஆணுக்கோ அந்த நாதவிந்து நமச்சிவாயமாக மாறுகிறதோ அவன் இந்த உலகத்தில் தலை சிறந்தவனாக செயல்படுவான். இந்த உலகத்தில் எல்லா செயலும் அவனுக்கு சித்தியாகும். அந்த நாதவிந்தும் அந்த சுரோனிதமும் விந்தும் என்று அவனுக்கு மாறப்படவில்லையோ அதுவரை அவனுக்கு அவனுடைய செயல், அவன் பெண் ஆண் எதுவாக இருந்தாலும், கணவன் மனைவியாக இருந்தாலும் அவர்கள் இணைப்பு எல்லாம் காமமாக தெரியும். என்று இந்த நாதவிந்தையும் சுரோனிதத்தையும் ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ வணங்கி மதித்து அந்த இடத்தை தொழுகிறானோ அன்று கடவுள் குடியிருக்கிறான். அந்த இடத்துக்குள் இருப்பது உயிர், அங்கு கடவுளுடைய செயலாக்கம் இருக்கிறது என்பதை உணர்ந்தான் என்றால் அவனுக்குள் காமம் என்ற செயல் ஓடிவிடும். அன்றே தெரிந்துவிடும், இது காமம் அல்ல, இது காமத்துக்குரிய செயல் அல்ல, இதுக்குள்ளே இறைவன் இருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். மிக ரகசியங்கள். அதனால்தான் இடுப்பில் வைத்து காத்து வைத்திருக்கிறார்கள். கல்லாலா மரம் என்பது இடுப்பில் இருக்கின்ற வேரூன்றி ஒருவன் நின்னாதான் ஒரு செயல் செய்ய முடியும். பல நாள் நான் சொல்லியிருக்கிறேன், மகனே நீ எப்பொழுதும் நெத்தி பொட்டில் இங்கே புருவ மத்தியில் கவனம் வைத்து தியானம் செய்யாதே. கல்லாலா மரம் என்பது வேறு இடுப்பில் இருக்கிறது. வேரை ஊன்றா, வேரை ஊன்றி வேரை சரியாக வை, அப்பொழுது நீ தானாக வளருவாய், தானாக மலர்வாய். வேரையே ஊனாமல் மரத்தை ஸ்டாங்குபடுத்தாமல் மேலே நின்று மர உச்சியிலே போய் நீ ஆட நினைத்தால் உடிந்து விழுந்து விடுவாய். தலை என்பது இறைவனுடைய இந்த பிரபஞ்ச பேராற்றலுடைய இந்த உலகத்துடைய ஹெட் ஆபீஸ். முதலில் நீ போய் எடுத்த உடனே மேலே போய் பறந்து விடாதே, மேலே போய் செயல் செய்யாதே. முதல் முறையாக என்னுடைய அனுபவம் தலைப்பகுதியில் தான் நடக்கப்பட்டது. தலைப்பகுதியில் எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்ட போது, தலையில் இருந்த எண்ணெய் தலையில் இருந்தால் உன்னால் எதையும் அறிய முடியாது, கீழே இறங்கி வா மகனே, வேரை சரி செய் என்று எனக்கு எப்படி மேலிருந்து உச்சி கிளையிலிருந்து குதித்த அருணகிரியை எப்படி வழிநடத்தினார்களோ இந்த பிரபஞ்சம், அதே போல மனிதனாக கிடந்த என்னை காவேரி கரையில் உச்சி தலையில் எனக்கு அனுபவம் ஏற்பட்ட போது என்னை படிப்படியாக கீழே இறக்கி கொண்டு வந்து, கீழிருந்து நீ மேலே செல்ல வேண்டும் என்று கீழே கல்லாலா மரத்தை வேரை ஊன்றி அது நின்னால் நீயாக வளருவாய். அங்கு நீ எந்த பணியும் செய்ய வேண்டியதில்லை. நீ செய்ய வேண்டிய முதல் பணி, பெரும் செயல், வேரை கீழே இடுப்பிலே கீழே பகுதியிலே ஊனும். அது வேர் ஊன்றிவிட்டால் அது வளரும், அது மலரும், அது பெரும் செயல் செய்யும் என்பதை என்னுடைய அனுபவத்தில் கீழே கூட்டிட்டு வந்து வைச்சார்கள். நிறைய பேர் கீழிருந்து மேலே போவதற்குத்தான் பிரியப்படுகிறார். நான் மேலிருந்து கீழே வந்தவன், கீழிருந்து அதற்கப்புறம் படிப்படியாக மேலே போய் உட்கார்ந்தவன். இப்பொழுது தெரிகிறதா என்ன செயல் என்று, என்ன பொருள் என்று? இந்த உலகத்தில் பெரிய உச்சபட்சமாக இருக்கின்ற பேர் சக்திகள் மேலே இருந்தவனை கீழே கூட்டிட்டு வந்து கீழே இருக்கிற இடத்தை சுத்தி காட்டி அந்த இடத்துக்குள்ள இருக்கின்ற செயலாக்கத்தை உணர்த்தி அங்கு வேறு ஊன வைத்து அதற்கப்புறம் என்னை படிப்படியாக மேலே எடுத்துட்டு போய் தலைப்பகுதியிலே என்னை அமர வைத்தார்கள். இந்த அனுபவத்தை சொன்னால் இன்னைக்கு இருக்கிற நிறைய செயலாக்கத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் தலைப்பகுதியிலே மாணவர்களுக்கு வேலை கொடுக்கிறார்கள். தலைப்பகுதியிலே நீங்கள் வேலை செய்யுங்கள், என்ன அனுபவத்தை பெறுகிறீர்கள் என்பதை காலம் ஒரு நாள் உங்களுக்கு காட்டி கொடுக்கும். நான் காத்திருக்கிறேன்.
நீங்களும் காத்திருங்கள். நிச்சயமாக தலைப்பகுதியிலே நீங்கள் வேலை செய்து கொண்டே இருங்கள். நீங்கள் என்ன அனுபவத்தை பெறுகிறீர்கள் என்பதை பார்த்துக்கொள்வோம். திருஞான சம்பந்தர், திருநாகரசர், அப்பர சுந்தரர், எத்தனையோ பேர் சொல்லிய செயல்களை நான் உங்களிடம் உரைக்கிறேன். திருஞான சம்பந்தர் பொய் சொல்வானா? அவன் நாவுக்கரசர் என்று பெயரெடுத்தவன். அவன் இதிலிருந்து வருகிற வார்த்தை, தலையிலிருந்து ஒருத்தன் வேலை செய்து இந்த உலகத்தில் சாதித்து விடுவானா என்பதை நானும் காத்திருந்து பார்க்கிறேன். இந்த உலகம் முழுக்க தலையிலிருந்து வேலை செய்பவன் அத்தனை பேரும் ஆரம்ப நிலையில் ஒருவன் முதல் முறையாக வருபவனுக்கு தலையிலிருந்து வேலை கற்றுக் கொடுக்கிறீர்கள். அது என்ன செயலாக போகும், என்ன செயலாக மாறும் என்பதை காலம் உங்களுக்கு காட்டும். காலம் காட்டும் போது உங்கள் உடலும் உங்கள் நேரமும் உங்கள் காலமும் உங்களுக்கு ஒத்துழைக்காது. உங்களுக்கு பிரகாசமாக மயானம் மட்டுமே காட்சியாக தெரியும், மயானம் மட்டும் பாதை தெரியும். அங்குதான் நீங்கள் செல்ல வேண்டியதாக இருக்கும். இந்த தியானத்தில், இந்த செயலாக்கத்தில் எப்பொழுதும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு செயல், அதோடைய பாதை, அதோடைய பொருளை அனுபவம் பெற்றவர்கள் அதை உள்ளே சார்ந்து அதை கவனித்து அதை பிடிச்சிட முடியாது, அதோடு போயிட முடியாது. ஒரு உண்மை செயலோடு எல்லா மனிதனாலும் நிற்க முடியாது. என்னோடு நிற்பவர்கள் வெகு சிலர்கள், கோடிக்கணக்கானவர்கள் வெளியிலே நிற்கிறார்கள். என்னோடு நிற்பவர்கள் வெகு சிலர். நிஜத்தோடு நிற்பது ரொம்ப கடினம். இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறான். கடவுளை கண்டவன் ஒரு விரல் விட்டு கூட எண்ண முடியாது. விரல் விட்டு கூட கடவுளை கண்டவனை எண்ண முடியாது. கடவுளை கும்பிடுகிறவன் கோடிக்கணக்கான பேர் இருக்கான். கடவுளை கண்டவன் எத்தனை பேர் இருக்கான்? அந்த மாதிரி இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கான். என்னிடம் இருப்பவன் வெகு சிலர். ஆனால் வெளியில இருப்பவன் கோடிக்கணக்கான பேர் இருக்கான். அவன் வேற என்னமோ தேடிக்கிட்டு இருக்கான். இதுதான் செயல், இதுதான் பொருள். 1000 லட்சம் தடவை இங்கு எழுதப்பட்டிருக்கின்ற எத்தனையோ எழுத்துக்களை படித்தவன், ஆனால் அதற்கு எழுதப்பட்டதாக சொல்லப்படுகின்ற அந்த எழுத்துக்குரியவனை அவன் பார்க்கவில்லை. நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம். ஒரு நல்லதாக எடுத்துக்கொண்டு போவோம். இந்த காலம் ஒரு நல்ல காலமாக மாறி ஒரு நல்ல செயலாக்கத்தை இந்த உலகத்துக்கு கொடுக்கட்டும். எல்லா உயிர்களும், எல்லா செயல்களும் ஒரு புதுப்பிக்கப்பட்டு, ஒரு குற்றத்தில் இருந்தாலும் தவறுகளே செய்திருந்தாலும் அவர்களை புதுப்பிக்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு நல்ல செயல்களை உருவாக்குவதற்காகத்தான் காலம் எப்பொழுதும் சுழண்டு கொண்டே இருக்கிறது. அது ஒரு நல்ல செயலாக இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய விடியலை கிடைக்கட்டும். ஆன்மா அருங்கோண சக்கரத்தில் நவம்பர் மாதத்தில் ஒரு புத்தக வெளியீட்டு விழா இருக்கிறது. அந்த புத்தக வெளியீட்டு விழா என்பது வெறும் புத்தக வெளியீட்டு விழா இல்லை. நம்ம அப்படியே என்ன உரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறோமோ அதை தொகுப்பாக தொகுத்திருக்கிறார்கள். அதுவே ஒரு பெரிய செயலாக மாறப்போகிறது. ஒரு பெரிய செயல் அதற்குள் இருக்கும். அதை கேட்கும்போது அவர்களுக்குள்ள இருக்கின்ற நரம்புகளுக்கும் அந்த வார்த்தைகளுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறது என்பதை உணர்வார்கள். அதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஒரு யோகி, ஒரு குரு, யாரோ ஒரு சாமியார் பேசுகின்ற, சாமியார் எழுதப்பட்ட வார்த்தை அல்ல. அது மனிதனே இல்லாத ஒரு பிரபஞ்ச பேராற்றல் என்று சொல்லப்படுகின்ற எழுத்துக்கள் என்பது நாவுக்கரசரால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற செயல் என்பதை அவர்கள் உணர்வார்கள். நாம் இருந்தாலும் இல்லை என்றாலும் எம்மையுடைய வார்த்தையே ஒரு குருவாக இருந்து அவர்களை தியானத்தில் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும். இது சத்தியம், இது நிச்சயம். பின்காலத்தில் இந்த புத்தகத்தை கையில் வைத்திருக்கிறவனிடம் குருவே கையில் இருப்பதாக கருதப்படும். அவனுக்கு குருவே கையில் இருப்பதாக கருதுவார்கள். இதில் இருக்கின்ற வார்த்தையே அவனை நேரடியாகவும் மறைமுகமாகவும் வழிநடத்தும். இந்த வார்த்தையே ஒரு மனிதனை அனுபவம் பெற வைக்கும். அதற்கான செயலாக்கம் அனைத்தும் உள்ளே இருக்கின்றது. அது வெறும் புத்தகம் அல்ல. அதற்குள்ளே பல்வேறுபட்ட யோகிகளுடைய அற்புதமான செயலாக்கங்கள் உள்ளே ஒளிந்திருக்கிறது. நேரடியாகவோ மறைமுகமாகவோ அது ஒரு மனிதனை வழிநடத்தும். அந்த புத்தகம் எவன் வீடுகளிலேயோ எவன் கையில் இருக்கிறதோ அந்த படைத்த சிவனே நேரடியாக இருப்பதாக நிச்சயமாக அவன் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவன் உணர்வான். நான் உணர்த்துவது நான் சொல்வதை விட்டுவிடு, அவனே உணர்வான். அவன் நிச்சயமாக உணர்வான். அந்த உணர்வு நிலையை அவனுக்கு ஏற்படுத்தும். இது செயல் ஒரு அருமருந்து என்பதும் ஒரு பாதுகாப்பு கவசம் என்பதையும்
அவன் நிச்சயமாக தனித்துவமாக தானாக நின்று செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குவான். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆன்மா அருங்கோண சக்கரத்தின் இந்த புத்தகம் பணியின் பெரும் பணியாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆன்மா அருங்கோண சக்கரத்தில் பகிர்கின்ற மாணவர்களே அதிலிருந்து முன்னிருந்து அந்த பணிகளை ஏறத்தாழ ஒரு 17, 16 நாட்கள் 18 நாட்கள் அதற்குள்ள இருக்கின்ற பணிகளை எல்லோரும் சேர்ந்து அவர்களே செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இதோடைய வெளியீட்டு செயலுக்கும் இதை சார்ந்தவர்கள் எல்லோரும் தன்னுடைய வீட்டுடைய ஒரு செயல் போல், வீட்டுடைய ஒரு நல்ல காரியம் போல் இந்த உலகத்துக்கான ஒரு பெரும் பணிகளை நம்மளுடைய செயல் ஒரு நல்ல செயலாக இருப்பதற்கு நீங்களும் அதனுடைய பங்களிப்பு, அதனுடைய செயலாக்கத்தை செலுத்திவிட வேண்டும். இதற்குள் செய்ய வேண்டும். நான் எப்பொழுதும் சொல்வதுதான், நிஜமாக இருங்கள். நோக்கம் சரியாக இருந்தால் நீ ஒத்த வேளை சோத்துக்கு கூட உழைக்க வேண்டியதில்லை. உன்னுடைய நோக்கத்தை மட்டும் நீ சரியாக வை, உனக்கான உணவை தானாக வந்து சேரும். இதுதான் இறை ஆற்றல் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிற செயல். அது மாதிரி இந்த ஆன்மா அருங்கோண சக்கரத்துக்குரிய நோக்கம் நாளை வருகின்ற தலைமுறைக்கு நாம் கொடுக்க வேண்டிய பணி இது. நாளைக்கு உங்களுடைய பேரப்பிள்ளைகளுக்கோ உங்களுடைய குழந்தைகளுக்கோ நாம் எதை விட்டு விட்டு போகிறோம் என்றால், இங்கு எதுவும் வரும் எதுவும் போகும். நீ ஒரு முழு ஆரோக்கியத்தோடு முழு செயலாக்கத்தோடு பணி செய்ய வேண்டும். அதற்காகத்தான் இந்த செயல். நல்ல செயலாக்கத்தில் எங்கிருந்தாலும் அந்த தேதி அந்த செயலாக்கத்துக்குள் உங்களுடைய பங்கும் உங்களுடைய பணியும் நேரடியாக இருக்க வேண்டும். அதை பார்த்து கொள்ளுங்கள். ஒரு நல்ல செயலாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.